ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பனியன் துணி. அதை வந்து நூல் வேஸ்ட்டாக இப்படி மாற்றணும். ஓகேங்களா, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய துணியை வந்து நீங்கள் கையால் பிரித்தோ அல்லது நம்ம இயந்திரத்தை பயன்படுத்தி பிரித்தோ இந்த மாதிரி நூல் வேஸ்ட்டாக மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ். ஸோ இதை வந்து கையால் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், என்னோடய கையை பாருங்கள். இந்த துணியை வந்து நல்லா நுனித்தளவில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வெங்காயம் வெட்டுற கத்தி, அதாவது பல்லாக இருக்கணும், அந்த மாதிரி கத்தியில் தான் இது வந்து இது பண்ண முடியும், பிரிக்க முடியும். ஆக்ஸா பிளேடோ அல்லது இந்த மாதிரி கத்தியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நல்லா நுனித்தளவில் பிடிச்சிட்டு நல்லா என் கையை வாட்ச் பண்ணுங்கள். பார்த்துட்டிங்களா? இந்த மாதிரி தான் வந்து தளவு பிரிக்கணும். ஸோ தளவு பிரித்ததை வந்து இந்த மாதிரி எச்சு கம்மி இல்லாமல், எங்கேயும் வந்து ஜாஸ்தி கம்மி வராமல் ஒரே மாதிரி மட்டமாக ஈவனாக பிரித்து விடணும். பிரித்து விட்டுட்டு அப்படியே இழுத்திங்கன்னா இது வந்து இவ்வளோ உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நூலாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும். இந்த நூலை தான் நம்ம பைபேக் வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பிரிக்கும்போது இந்த மாதிரி சிக்கு விழுந்துச்சுன்னா கத்தியில் அதை எடுத்து விடணும். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து கையிலேயே அதை வந்து சிக்க பிரிக்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோதான் மக்களே. இந்த மாதிரி வந்து நூலாக பிரிக்கணும். ஸோ துணியை வந்து இந்த மாதிரி மிச்சம் விடக்கூடாது, கடைசி வரைக்கும் நூலாக பிரிக்கணும். லைவ் போயிட்டு இருக்கிறனால நம்ம சரியாக காட்ட முடியல. ஓகேங்களா? அதனால் வந்து